கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நிகழ்ச்சி கூடாக திரும்பவும் உங்களை சந்திப்பதில் அதிகமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதை போல ஒரு இனிமையான இன்பமான காரியம் எதுவுமே கிடையாது. நாள்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்வோமானால் அது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பலனையும் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தை என்றால் இன்னொரு விதத்திலே சொல்ல முடியும், என்னை குறித்து, என்னுடைய வாழ்க்கையை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என்னுடைய கணவனை குறித்து, என்னுடைய மனைவியை குறித்து, என்னுடைய எல்லா காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான கடவுளுடைய சித்தம் நிறைந்த புத்தகம் தான் இந்த கடவுளுடைய வார்த்தை. இதுக்கு வேதாகம் என்று நாங்கள் பேர் வைத்திருக்கிறோம். இது வேதாகமம் மட்டுமல்ல, இது வெற்றியின் புத்தகம், இது மகிழ்ச்சியின் புத்தகம், இது வாழ வைக்கும் புத்தகம், இது ஜெயம் கொடுக்கும் புத்தகம், இது நம்முடைய வாழ்க்கையை மேலோங்கி வைக்கிற புத்தகம். அது மாத்திரமல்ல, இந்த புத்தகம் கடவுள் என்னை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அவருடைய சித்தத்தை குறித்து அறிந்து கொள்ளுகிறதான ஒரு புத்தகம் தான் இந்த வேதாகமம். ஆகையினால இந்த வேதாகமம் எனக்கு கடவுளுடைய சித்தத்தை காட்டுகிற புத்தகமாக இருக்கிறது. இதை படிக்கும் பொழுது நாங்கள் எப்படி படிக்கணும்னா, இன்னைக்கு ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், இன்னைக்கு ஆண்டவர் என்னை குறித்து என்னத்தை சொல்லுகிறார் என்பதை குறித்து அறிந்து கொள்ளக்கூடியதான அந்த உள்ளத்தோடு தான் இந்த புத்தகத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய சித்தத்தை குறித்து இந்த நாட்களில் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அநேக மக்கள் ஒரு பெரிய ஆண்டோடைய சித்தத்தை குறித்து நம்ம அறிவது என்ன அவ்வளோ பெரிய விஷயமானு கூட ஒரு சில நேரங்களில் உங்களுடைய மனதில் தோண்டலாம். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இதை மட்டும் நம்ம அறியாட்டி நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே பெற மாட்டோம். பாருங்க, ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொண்டா தான் ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அறிவு ரொம்ப முக்கியம். ஏன் ஆண்டோட சித்தத்தை குறித்து நம்ம அறியணும், ஏன் அறிந்து கொள்ள வேணும்னா, அவருடைய சித்தத்தை குறித்து அறிந்தா தான் நம்ம வாழ்க்கையிலே ஒரு ஜெயமான வாழ்வு நமக்கு வாழ முடியும். அவருடைய சித்தத்தை குறித்து நம்ம அறியாவிட்டா நமக்கு ஒரு ஜெயமான வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ முடியாது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, இங்க பாருங்க, உங்க வங்கியில எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அது பணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாட்டி ஒண்ணுமே நீங்க பெற மாட்டீங்க. அதே மாதிரி கடவுள் அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் நன்மைலாம் கொடுத்திருந்தாலும் அது அவங்க அறிந்து கொள்ளாட்டி அவங்களுக்கு அது எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, இப்போ அதனால நாங்க கடவுளுடைய வார்த்தையிலிருந்து நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடவுளுடைய சித்தம் உன்னை குறித்து இல்லாவிட்ட என்னை குறித்து, உங்களை குறித்து இல்லாவிட்ட என்னை குறித்து கடவுளுடைய சித்தம் என்னது? பாருங்க, நம்ம ரட்சிக்கப்படுவது தான் முதலாவது தேவனுடைய சித்தம். ஏன்னா நம்ம யாருமே கெட்டு போவதை கடவுள் விரும்புறதே கிடையாது. இந்த உலகத்துல கூட பாவிகள் கூட கெட்டு போவதை கடவுள் விரும்புவது கிடையாது. இந்த உலகத்துல கடவுள் அறியாத துன்மார்க்கத்திலே வாழுகிற, விபச்சாரத்திலே வாழுகிற, தப்பான வழிகளிலே போகிற மக்கள் கூட கெட்டு அழிந்து நரகத்துக்கு போகுவது தேவன் விரும்புவது இல்லை. பாருங்க, அநேகர் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க கிறிஸ்தவ உலகத்துல கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தர் அழியணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அவங்க என்னன்னா நினைக்கிறாங்கன்னா, பாவம் செய்யறவன் எல்லாம் அழிஞ்சு நரகத்துக்கு தான் போகணும், அக்கிரமக்காரன் எல்லாம் செத்து பாதாளத்துக்கு போய் சாகணும், பாதாளத்துக்கு போயிடணும் அப்படின்னு தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் கூட அப்படி நினைக்கிறாங்க. கிறிஸ்தவ உலகத்துல கூட அப்படி நினைக்கிறாங்க. ஆனா நீங்க ஆண்டவர் இடத்துல நீங்க போய் கேட்டீங்கன்னா, அவருடைய சித்தம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் சொல்லுவாரு. யோவான் 1ஆம் அதிகாரத்துல மன்னிச்சுக்கணும், யோவான் 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், ஒருவன் கூட கெட்டு போவது எனக்கு சித்தம் கிடையாது, எல்லாம் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு வருவதுதான் தேவனுடைய சித்தன்றாரு. ஏன் அவருடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காக கொடுத்தாருன்னா, இந்த உலகத்துக்காக கொடுத்தாருன்னா, இவங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. யாரை நேசிக்கிறாரு? இந்த அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், பொய்க்காரர்கள், விபச்சாரம் செய்கிறவர்கள், வேசித்தனம் சரி, இவங்க எல்லாரையும் கடவுள் நேசிக்கிறார். ஆகையினால ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, அவங்க கூட கெட்டு போக கூடாது. அதுல நம்ம அறிந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்படுவதே தேவனுடைய சித்தமா இருந்தது. அவர் சித்தம் கொண்டார், அவர் விருப்பமா இருந்தார். அவருடைய சித்தம் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். பிதாவாகிய தேவன் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். எப்படி? இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டார். பாருங்க, அப்ப நாம நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளது தேவனுடைய சித்தமா இருந்ததுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நித்திய ஜீவன் நமக்கு இருக்குது. பாருங்க, நம்ம ஒரு நாளைக்கு இந்த பூமியில இருந்து நம்முடைய கண்கள் மூடப்பட்டாலும் எங்களுடைய கண்கள்
பரலோக ராஜ்யத்துல எங்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஏன்னா அங்க நம்ம பரலோகத்தை காண்போம். ஏன்னா அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அப்போ ஒருவன் கூட கெட்டு போவது தேவனுடைய சித்தம் கிடையாது. பழைய ஏற்பாடுல நாங்க இயேசு இருந்த காலத்துல இயேசு சொல்லுகிறாரு, மரணத்துக்கு போகிற வழிகள் இல்லாவிட்டால் நாசமாய் போகிறதுக்கு இருக்கிற வழி வந்து பெரிதா இருந்தது. ஆனா இயேசு அந்த வழியில வந்து இடையில சிலுவையை வச்சு சிலுவை அந்த இடத்துல வச்சு சொல்லிட்டாரு, சரி இனி யாரும் நீங்க அந்த தீமையான வழியில போக வேண்டியதில்லை. ஏன்னா நான் அங்க நின்று உங்களுக்காக ஜீவன் கொடுத்ததுனால உங்களுக்கு இப்ப பரலோக வழிக்கு போக முடியும். சிலுவை இன்னைக்கு இருக்கிறது. ஏன் சிலுவை இருக்குன்னா நரகத்துக்கு போறவனை காப்பாத்தி பரலோகத்துக்கு கொண்டு வரும்படியாக தான் சிலுவை இருக்குது. இன்றைக்கு கூட யார் நரகத்துக்கு போவாங்கன்னு சொன்னா, சிலுவையை வெறுக்கிறவங்க, இயேசுவை வெறுக்கிறவங்க, சிலுவையின் பழியை வெறுக்கிறவங்க நரகத்துக்கு போவாங்களே ஒழிஞ்சி, பிதாவாகிய தேவன் மனுஷன் நரகத்தை போவதற்கு பிதாவாகிய தேவனுக்கு எந்த சித்தமும் கிடையாது. அப்ப முதல் காரியம் என்னன்னு சொன்னா, யாருமே கெட்டு போவதை கடவுள் விரும்புவது கிடையாது. இப்ப நம்ம ரட்சிக்கப்படுவதுதான் தேவனுடைய பிரதானமான சித்தமாய் இருந்தது. சரி, இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டோம், அது ஓகே. ஏன்னா நம்ம வந்து தேவனுடைய முதலாவது சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைவேற்றி விட்டோம். இப்ப அடுத்ததாக பரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நம்ம எடுத்துக்கிட்டா பலவிதமான காரியங்கள் அவங்க ஒரு முன்னுதாரணம். நம்முடைய ரட்சிப்புக்கு அவங்க ஒரு முன்னுதாரணம். எப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முன்னுதாரணம் என்ன சொல்லி பார்த்தா, இப்ப நாங்களும் வந்து பாவத்துல அடிமையா இருந்தோம். பாருங்க, வேதாகமம் சொல்லுகிறது எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல பாவத்திலே செத்து கிடந்தோம். நாங்கெல்லாம் வந்து பாவத்துக்கு செத்து கிடந்தோம். அது மட்டும் இல்ல, பிசாசுக்கு அடிமையா இருந்தோம். ஏன்னா ஆதாம் என்கிறதான எங்களுடைய முற்பாட்டன் எங்க எல்லாரையும் கொண்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவரு கொண்டு போயிட்டு நம்ம எல்லாரையும் கொண்டு போயிட்டு பாவத்திலே பிசாசுக்கு நம்மை அடிமையாக்கி விட்டார். ஆகையினால நம்ம அன்று நாள் முதல் கொண்டு நம்ம எல்லாருமே பாவத்துக்கு அடிமையாகவும், வியாதிக்கு அடிமையாகவும், நோய்க்கு அடிமையாகவும், விடுதலை இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல் பாவத்திலே அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இப்படி பாவத்திலே அடிமைத்தனத்திலே வாழ்ந்திருந்த நம்மை பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்டுக்கொண்டார். பாருங்க, இது எப்படின்னா, இது வந்து பழைய ஏற்பாடுல எப்படி இருந்துச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷங்கள் போயிட்டு அவங்க வந்து எகிப்துங்கிறதான நாடுல வந்து 430 வருஷம் அவங்க அடிமையாட்டாங்க. அது எப்படியாப்பட்ட அடிமைத்தனம்னு சொன்னா, உடுப்பு ஒழுங்கா இல்லை, உண்ணுவதுக்கு நல்ல ஆகாரங்கள் இல்லை, வசதியா வாழ்வதுக்கு ஒரு நல்ல வீடு வாசம் கிடையாது. 430 வருஷம் இந்த ஜனங்கள் போயிட்டு அடிமையாயிட்டாங்க. அப்ப இந்த அடிமைகளை மீட்டுக்கொள்ளும்படியாக தேவன் என்ன செய்தார்? தேவனுடைய சித்தம் என்னது? இந்த 430 வருஷம் அடிமையா இருந்த ஜனங்க அப்படியே இருக்கதா கடவுளுடைய சித்தம் இல்ல. கடவுளுடைய சித்தம் வந்து என்னன்னு சொன்னா, அவங்க விடுதலையாக்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்க ஆபிரகாமுடைய ஜனங்கள், ஆபிரகாமுடைய சந்நிதி. பாருங்க, அது எப்படின்னா வந்து, எப்படியோ பாவத்தினால ஆதாம் போயிட்டு எப்படி அடிமைத்தனத்துல உலகத்தை கொண்டு போயிட்டு சேர்த்தாரோ, மனுஷ இனத்தை கொண்டு போய் சேர்த்தாரோ, அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க எப்படியோ போயிட்டு பாவத்திலையும் அநியாயத்திலும் கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் வியாதிகளிலும் தரித்திரத்திலும் இல்லாமையிலும் அப்படியே போயிட்டு அடிமையாயிட்டாங்க. இப்ப இப்படியாப்பட்ட அடிமையாயிருந்த ஜனங்களை யாரின் மூலியமாய் கடவுள் ரட்சிக்கிறார்? மோசே என்கிற ஒரு மனுஷனை தேவன் அழைக்கிறார். அழைத்து அந்த மோசையை தேவன் பேசி தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை ஒரு ரட்சிப்பின் கருவியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக்கொள்ளும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இப்ப மோசையை தேவன் கொண்டு போயிட்டு என்ன பண்றாரு? ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? மோசே வந்து ரட்சிப்புக்கு கொடுக்கும்படியாக கொடுக்கப்பட்டதான ஒரு மனிதன். இந்த மனிதன் யாருக்கு அடையாளமாக? இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. அப்ப கடவுளுடைய சித்தம் பாருங்க, அவங்க அடிமையா இருக்கிறது தேவனுடைய சித்தம் கிடையாது. அவங்க சுவாதீனமா மாற வேண்டும். அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து அவங்க விடுவிக்கப்பட வேண்டும். பாருங்க, அதான் கடவுளுடைய சித்தம். அப்ப ஆண்டோடைய சித்தத்தை என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் மோசையை கூடாக வெளிப்படுத்தி தேவன் சொல்லுகிறார், போயிட்டு இந்த 430 வருஷம் அடிமையா இருக்க என் ஜனத்தை நீ மீட்டுக்கொள்ள வேண்டும். மோசே அங்க போயிட்டு பெரிதா தேவனுடைய பலத்த கிரிகளுக்கூடாக, கர்த்தருடைய அதிசயமான காரியங்களுக்கூடாக இந்த 430 வருஷம் அடிமையா இருந்த ஜனங்களை மோசே விடுதலையாக்கி வெளியே கொண்டாடுறார். பாருங்க, விடுவிக்கப்படுவது தேவனுடைய சித்தம், விடுதலையாக்கப்படுகிறது தேவனுடைய சித்தம். அது மட்டுமா தேவனுடைய சித்தம் இல்ல, அது ஒரு படி. பாருங்க, அதான் நான் சொல்ல வர்றேன். என்னன்னா, முதலாவது படி பாருங்க, கடவுள் அவங்களை ரட்சித்துக் கொள்றார். அதான் முதலாவது படி. பாவத்திலும் சாபத்திலும் அடிமைத்தனத்திலும் பசியிலும் பட்டியிலும் நிர்வாணமாகவும் இல்லாமையிலும், நல்ல வீடு வாசம் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல சமாதானம் இல்லை, நல்ல வெற்றி இல்லாத இந்த ஜனங்களை தேவன் என்ன பண்ணுகிறார்? விடுவிக்கிறார்.
பாருங்க, கிறிஸ்தவமும் அப்படித்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். எப்படின்னா, நாம நம்முடைய வாழ்க்கை பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் கஷ்டங்களில் இருந்த எங்களை இயேசு என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்கினார். இயேசு நம்மை ரட்சித்து, இந்த பூமியில ரட்சித்து நம்மை கொண்டாந்து விட்டார். இப்ப நான் இது போதிக்கிறேன்னா கூட ஒரு இந்து குடும்பத்துல சேர்ந்த ஒரு மனுஷனா இருந்தேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் ரொம்ப மோசமான சூழ்நிலை. நாங்க பயங்கரமான அடிமைத்தனத்துல வாழ்ந்தோம். தகப்பனார் பயங்கரமான குடிவெறியில் அகப்பட்டிருந்தார். தாயாருக்கு அநேக வியாதிகளில் அகப்பட்டிருந்தாங்க. குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் இருந்தது. இயேசு நம்மை ரட்சித்து கொண்டார். அதுல இருந்து கடவுள் நம்ம என்ன செய்தார்? மீட்டு கொண்டார். இப்ப இவங்களை மீட்டு கொண்டார். இப்ப அந்த நான் சொல்ல வரேன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கடவுள் எப்படி மீட்டு கொண்டாரோ அதே மாதிரி நம்மையும் இயேசு மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்டு கொண்டதை போல இங்கே இயேசுவை கொண்டு நம்ம எல்லாரையும் தேவன் என்ன செய்து விட்டார்? மீட்டு கொண்டார். இப்ப பாருங்க, இதுல இருந்து ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதோடு கூட நம்முடைய காரியங்கள் முடிவடையவில்லை. இது முதல் படி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் படி என்னது? ரட்சிப்பு. எதுல இருந்து ரட்சிப்பு? பாவத்திலிருந்து ரட்சிப்பு. அது மட்டுமா? அந்த ரட்சிப்பு கடைசி அவங்களுக்கு கிடைக்க போகிற ராத்திரியில நாங்க பாக்குறோம். அடுத்த நாள் காலையில அந்த எகிப்தின் தேசத்தை விட்டு அந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து இந்த ஜனங்க வர போறாங்க அடுத்த நாள் காலையில. ஆனா அதுக்கு அந்த காலை விடிய முன்பதாக ராத்திரியில என்ன நடக்குதுன்னா, தேவன் சொல்லுகிறார், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு அதோடைய ரத்தத்தை எடுத்து அவங்களுடைய நிலை வாசல்களில் பூசணும். அந்த ரத்தம் அன்றைக்கு இரவு சிந்தப்படுகிறது. எனக்கு பிரியமானவங்களே, அது ஒரு அடையாளத்தை குறித்து சொல்லப்படுகிறது. என்ன அந்த ரத்தம்? என்ன அந்த ஆட்டுக்குட்டி? அந்த ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தம் தான் முதலாவது நமக்கு மீட்பை உண்டாகிறது. யாருடைய ரத்தம்? இயேசுவின் ரத்தம் நமக்கு மீட்பை உண்டாக்குறது. என்ன மீட்பு? பாவத்தில் இருந்து மீட்பை உண்டாக்குறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதனால மீட்பு கிடைத்தது? அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பு கிடைத்தது. அப்ப அன்றைக்கு அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் இன்னைக்கு என்ன செய்தது? மீட்பை அவர்களுக்கு என்ன சொல்ற? பாவ மீட்பு இல்லாட்டி அடிமைத்தனத்தின் மீட்புல இருந்து கொண்டாந்தது. இன்றைக்கு கல்வாரி சிலுவை, இயேசுவின் ரத்தம், அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி, பாவமறியாத ஒரு ஆட்டுக்குட்டி நமக்காக கல்வாரியிலே காயமானார். நமக்காக கல்வாரியிலே அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்து என்கிறதான ஆட்டுக்குட்டி. அப்ப அவருடைய பலிதான் நம்ம என்ன செய்தது? பாவத்தில இருந்து மீட்டு கொண்டது. சரி, இன்னைக்கு கிறிஸ்தவத்துல எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மக்கள் எப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவத்திலிருந்து மீட்டு கொண்டது மட்டும் போதும், அதுக்கு பிறகு நம்ம மரித்தா பரலோகம் போயிடுவோம், அதோட ஆண்டோட சித்தம் அவ்வளவுதான், கடவுளுடைய சித்தம் பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு அப்படியே கொண்டு போயிட்டு பரலோக ராஜ்யத்துல சேர்த்து விடணும்னு சொல்றதுதான் மக்கள் நினைக்கிறாங்க. எனக்கு பிரியமானவங்களே, அங்கிருந்து கடவுள் இந்த 430 வருஷம் இந்த ஜனத்தை வெளியில எடுத்தது மட்டும் இல்ல, இதுக்கு அடுத்தது இன்னொரு சித்தத்தை கடவுள் சொல்றாரு. முதல் சித்தம் அவங்க அங்க இருக்கிறது இல்ல, அங்க இருந்து விடுதலை ஆக்கப்படுகிறது. ரெண்டாவது சித்தம் பாருங்க என்னன்னு சொன்னா, அவங்கள கடவுள் என்ன சொல்றாரு? இவங்க இதுல இருந்து மீட்கப்பட்டு இந்த மீட்பு கூட அப்படியே இருக்கிறது இல்ல. பாருங்க, ரெண்டாவது நீங்க பார்க்கலாம், அந்த தேசத்தை விட்டு அவங்க புறப்படும் பொழுது கடவுள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு, மோசேக்கு சொல்றாரு, எல்லாரும் போயிட்டு 430 வருஷம் இவங்க வேலை செய்திருக்கிறாங்க. இவருடைய முற்பிதாக்கள் இவர்கள் எல்லாரும் ஒரு 3-4 தலைமுறை அங்க தொழில் செய்திருக்காங்க. இந்த தொழில் செய்ததான எல்லா பணத்தையும் சேகரிச்சு கொள்ளணும். அவங்க சும்மா வரக்கூடாது. பாருங்க, கடவுளுடைய சித்தத்தை பாருங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவத்துல மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? மீட்பு கிடைச்சா போதும், கடவுள் அதைத்தான் சொல்றாரு, அது மட்டும்தான் கடவுளுடைய சித்தம், அதோட எல்லாம் முடிஞ்சிட்டேன்னு நினைக்கிறாங்க. இல்ல, எனக்கு பிரியமானவங்களே, மீட்பு கடவுளுடைய சித்தத்தை போலவே இந்த மீட்கப்பட்ட ஜனங்கள் அடுத்த தேவனுடைய சித்தம் என்னதுன்னா, 430 வருஷம் அவங்க வேலை செஞ்சதான சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்களுக்கு சம்பளம் இல்லாம 430 வருஷம் அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ரத்தத்தை இவனுங்க உறிஞ்சி எடுத்துட்டாங்க. அவங்களுடைய எல்லா கஷ்டத்தை, அவங்களுடைய எல்லா பாடுகளை இவனுங்க உறிஞ்சி சம்பாரிச்சு இந்த எகிப்து நாடு மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? எடுத்துட்டாங்க. இப்ப கடவுளுடைய சித்தம் என்னன்னா, கடவுளுடைய ஜனங்கள் அவங்க இருக்கிற தேசத்துல அவங்க அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு வருவது மட்டும் இல்ல, அங்க இருந்து என்ன செய்யணும்? பிளெஸ்ஸிங்கோட வரணும், ஆசீர்வாதத்தோட வரணும். இதான் என்னோட சித்தம்.
நாங்க பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுறது மட்டும் இல்ல என்னுடைய பிரியமானவங்களே, நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அது ஒரு பெரிய விஷயம். நல்ல பொருளாதாரத்துல ஆசீர்வாதமா இருக்கிறது கடவுளுடைய சித்தம். இன்னைக்கு பாருங்க, இதுதான் ஜனங்கள் நினைக்கிறது இல்ல. நம்ம வந்து பாவத்திலிருந்து மீட்கப்படுவது கடவுளுடைய சித்தத்தை போலவே, வியாதியிலிருந்து நம்ம மீட்கப்படுவது கடவுளுடைய சித்தத்தை போலவே, நாம வந்து நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறதும் கடவுளுடைய சித்தம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து, இப்ப போயிட்டு நீங்க போயிட்டு இன்னைக்கு போயிட்டு இந்த இஸ்ரவேல் மக்கள் இடத்துல சொல்லுங்க, 430 வருஷம் வேலை செஞ்சதான பணத்தை எங்களுக்கு தர சொல்லி, நாங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் இருக்கணும், பொருளாதார செழிப்பு இருக்கணும். செழிப்புனா இன்னைக்கு அநேகர் வந்து ஒரு 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 வித்தியாசமா நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பணத்தை குறிச்சு எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது. நல்ல செழிப்பா இருக்கணும்னு சொல்லி கடவுள் சித்தம்னு சொல்றது இல்லை. கடவுள் அவங்க நினைக்கிறாங்க கடவுள் சித்தம் கிடையாது நம்ம செழிப்பா இருக்குது. கடவுள் சித்தம் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா, ரசிக்கப்பட்டுட்டோமா, அவ்வளவுதான். அதுக்கடுத்து வந்து கடவுள் சித்தம் கிடையாது நம்ம நல்லா இருப்பது. செழிப்பெல்லாம் கடவுள் சித்தம் கிடையாது. இல்ல, எனக்கு பிரியமானவங்களை நல்லா புரிந்து கொள்ளுங்க. கடவுள் எப்பயுமே ஒண்ணு செய்யும் பொழுது ஒரு நோக்கத்தோடு செய்கிறார். சட்டப்படி இவங்களுக்கு வந்து கடவுள் வந்து மீட்பு மட்டும் கொடுத்துட்டு வாங்க, எல்லாரும் வெளியே வந்துருங்க, இங்க இருந்து நீங்க சும்மா வந்துருங்கன்னு உடனுச்சு இல்ல. மீட்பை கொடுத்துட்டு அடுத்த சித்தத்தையும் கொடுக்குறாரு. என்ன அடுத்த சித்தம்? நீங்க கை நிறைய காசு உள்ளவர்களா இருக்கணும். நீங்க வந்து வெறும் கையனா இருக்கக்கூடாது. வெறுமையா ரட்சிப்பு மட்டும் கிடைச்சிட்டு அந்த ரட்சிப்போட போதும் வாழ்க்கை அப்படின்னு நீங்க இருக்கக்கூடாது. நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டு இருக்கீங்க வேணும். நீங்க வந்து நல்ல பொருளாதாரத்துல நிறைவு உள்ளவர்களாகவும் இருக்கணும். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க எனக்கு தேவ ஜனங்களே. கடவுளுடைய சித்தம் என்னன்னு சொன்னா, நம்ம ரட்சிக்கப்படுவது மட்டும் கிடையாது, ரட்சிக்கப்படையும் வேணும், நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், நல்ல பொருளாதார நிறைவோடு, பொருளாதார ஆசீர்வாதத்தோட, பொருளாதார ஐஸ்வர்யத்தோட, பொருளாதாரமான வாழ்க்கையில ஒரு நல்ல வெற்றியா நம்ம இருக்கணும்னு சொல்லிதான் கடவுளுடைய சித்தமா இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, பொருளாதாரத்தை குறிச்சு கடவுளுடைய சித்தம்னு சொல்றதை அறியாதனால அவங்க என்ன சொல்றாங்க, வந்து ரட்சிப்பு கிடைச்சிட்டா சரி கம்முன்னு இருந்துரு, ரட்சிப்பு கிடைச்சிட்டா பரலோகம் போகலாம், அவ்வளவுதான், ரட்சிப்பு கிடைச்சிட்டா எல்லாம் போதும், அதுதான் இருக்குதே, அப்புறம் என்ன வர என்ன, அது என்ன வேணும் உனக்கு, அது வேணுமா, உனக்கு இது வேணுமா, நீ எனக்கு அப்படி இருக்கணும், கார்னு கேட்க கூடாது, நல்ல ஒரு வாகனத்தை வாங்கக்கூடாது, நல்ல ஒரு பைக் வாங்கக்கூடாது, நல்ல ஒரு பண வசதியான இருக்கக்கூடாது, ஒரு நல்ல வீடு கட்டக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டுட்டியா, கடவுள் அறிஞ்சிட்டியா, அவ்வளவுதான் போதும். எனக்கு பிரியமானவங்களே, ஆண்டவரே சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்க கேட்கல, ஆண்டவரே நாங்க 430 வருஷம் வேலை செஞ்சோம், இந்த வேலை செஞ்ச பணத்துல நீங்க எங்களுக்கு எடுத்துட்டாங்கன்னு அவங்க கேட்கவே இல்லை. எனக்கு பிரியமானவங்களே, ரட்சிப்பு கூட நாம கேட்கல, கடவுள் தான் எங்களுக்கு கொடுத்தாரு. நாங்க சொல்லல ஆண்டவரே எங்களை ரட்சிங்கன்னு நாங்க கேட்கல. அவருக்கு தெரியுது நாங்க அடிமையா இருந்தோம், அதனால அவர் எங்களை ரட்சித்தார். இஸ்ரவேல் ஜனங்க அடிமையா இருக்கிறாங்க, அவங்க ஓகேன்ட்டாங்க, நான் அடிமையா இருக்கிறது எங்களுக்கு போதும், பரவாயில்ல, இந்த வயிறு கஞ்சை குடிச்சிட்டு நாங்க வந்து இருக்கிறத உடுத்திக்கிட்டு எங்க வாழ்க்கை இப்படியே போனாலும் பரவாயில்லன்னு தான் நினைச்சாங்க. ஆனா கடவுள் வந்து அப்படி நினைக்கவே இல்லை. அவருடைய சித்தம் என்ன தெரியுமா, அவருடைய ஜனங்க வந்து இந்த பூமியில வந்து ஒரு நல்ல ஒரு விடுதலையாக்கப்பட்டதான, ஒரு நல்ல சுவாதீனத்துல நிலைத்து இருக்கிறதான கடவுளுடைய ஜனன்னு சொன்னா, மத்தவன் பார்க்கும்போது ஒரு கௌரவத்தோடு மதிப்போடு, மத்தவங்க பார்க்கும் பொழுது ஒரு உயர்வா இருக்கணும்னு சொல்றதுதான் எனக்கு பெரியமானவங்களுடைய ஆண்டவருடைய சித்தம். ஆகினால் ஆண்டவர் இடத்துல போயிட்டு இவங்க கேட்கல, ஆண்டவரே கொடுக்குறாரு. ஆண்டவரே கொடுத்து சொல்றாரு, நீ பூமியில எந்த ஜாதிக்கு நீ கீழ்பட்டு இருக்க கூடாது. இதனால என்ன சொல்ற, மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம விரோதமா இருக்கணும்னு இல்லை. கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து என் புள்ள, நீ வந்து நல்லா இருக்கணும், என் புள்ள வந்து பாவத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது, என் புள்ள சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கக்கூடாது, என் புள்ள வந்து சாராயத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது, என் புள்ள கடனுக்கு அடிமையா இருக்கக்கூடாது, என் புள்ள வந்து விபச்சாரம் வேசித்தனத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது. என்னுடைய புள்ளனா அவன் ஒரு வித்தியாசமா இருக்கணும். பார்க்கிறவங்க வந்து அவனை பார்த்து ஆச்சரியம் அடையணும், பார்க்கிறவங்க அவனை பார்த்து சந்தோஷப்படணும். கடவுளுடைய புள்ள பாரு எப்படி விடுதலையா இருக்கான், எப்படி சந்தோஷமா இருக்கான், எப்படி வெற்றியா இருக்கிறான்னு சொல்வத இந்த உலகம் பார்த்து அவங்க சொல்லணும், பாருங்க இருக்கிறன்னா கடவுளுடைய இந்த மக்களை பாரு நாம இருக்கணும். அப்ப 430 வருஷம் வெளியில ஆண்டவர் ரட்சித்து கொண்டாந்து கொண்டாடும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என்னது, நீங்க வெளியில வர்றது மட்டுமல்ல, ரட்சிப்புல இருந்து பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வெளியே வர்றது மட்டும் இல்ல, நல்ல பண வசதியோடு கூட நீங்க வரணும், பண வசதியாகவும் நீங்க இருக்கணும். அதுதான் ஏன் சித்தம். பாருங்க, அன்னைக்கு போயிட்டு அந்த 430 வருஷம் சேலரியை போயிட்டு அவங்க சம்பளத்தை போய் கேட்கும் பொழுது அவங்க ஏலான்னு சொல்லாம கொடுக்குறாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்க? நல்லா புரிந்து கொள்ளுங்க, கடவுள் தான் அதை செய்யறாரு. எனக்கு பிரியமானவங்களே, அன்னைக்கு ராத்திரி அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை பூசின வீடுகள்ல வந்து சங்காரத்தின் தூதன் வந்து செயல்படலை.
உள்ளுக்கு போக முடியாம போயிட்டு அழிக்கிற தூதன் ஒருத்தன் அங்க போறான். ஆனா இந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்கு போகல. ஆனா அந்த ரத்தம் பூசப்படாத வீடுகள்ல போயிட்டு அநேக ஆண் குழந்தைகளை அழிச்சு போடுறான். ஆனா இந்த ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, மறுநாள் காலையில இவங்க காசு கேட்கும் பொழுது, இவங்க இவங்களுடைய பணத்தை கேட்கும் பொழுது, இவங்களுடைய சம்பளத்தை கேட்கும் பொழுது, அவங்க எடுத்து கையில கொடுத்து சொல்றாங்க, இந்தாங்க நீங்க எடுத்துட்டு போங்க. அப்ப ஆண்டவர் பாருங்க ரட்சிப்பை கொடுக்கிறாரு. ரெண்டாவது என்னத்தை கொடுக்கிறாரு? பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. நிறைய தங்கம், நிறைய வெள்ளி, ரொம்ப பெருமதியான காரியங்கள் எல்லாம் கையில கிடைக்குது. எல்லாத்தையும் மூட்டை கட்டி எல்லாத்தையும் கழுத்துல தலையில வச்சுக்கிட்டு வாராங்க. பாருங்க கடவுளுடைய சித்தம் என்னன்னா, எனக்கு பிரியமானவங்களே, நம்ம கை நிறைய இருக்கணும். ஏன் கை நிறைய இருக்கணும்? எங்களுக்கு அநேகர் கேட்குறாங்க, இவன் ஏன் ஆண்டவர் பொண்ணு வெள்ளியெல்லாம் இவங்களுக்கு கொடுத்தாரு என்னத்துக்கு? ஒண்ணு, இவங்க பாருங்க ஐஸ்வர்யம் சொல்றது ஒரு ஒரு கணம். இன்னைக்கு நிறைய பாருங்க பிச்சைக்காரனை ரொம்ப யாருமே கனப்படுத்த மாட்டாங்க. யாருமே பிச்சைக்காரனை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு ஏதாவது கொடுக்கும் பொழுது எது குறைவா இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க. எது கையில சில்லறையா இருக்குதோ அதுதான் கொடுப்பாங்க. அவனுக்கு கனம் இல்லை, கௌரவம் இல்லை, மரியாதை கிடையாது. அவனு எப்பயுமே எந்த பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு வா, முன்னுக்கு சீட்ல உட்காரு அப்படின்னு சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அவன் ஒரு பிச்சைக்காரன், அவனை மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பாருங்க இந்த மரியாதை எப்படின்னா, நிறைய பேர் என்னப்பா நம்ம ஆவிக்குரியவர்களா இருந்தா மதிப்பாங்க. உண்மைதான், ஆவிக்குரியவங்களாம் இருக்கணும். ஆனா அந்த மரியாதை எப்படின்னு சொன்னா நம்ம நல்லா இருந்தா தான் மதிப்பு. அப்ப ஐஸ்வர்யத்தை ஏன் கடவுள் நேசிக்க சொல்றாரு? இல்லாட்டி ஐஸ்வர்யத்தை நீ பெற்றுக்கொள்ளு, நீ நல்லா இருன்னு சொல்லி ஏன் கடவுள் சொல்றானா, அப்பதான் இந்த உலகம் நம்மளை மதிக்கும். ஐஸ்வர்யத்தை இன்னைக்கு அநேகர் தப்பா பேசுறவங்களுக்கு இது புரியுறது கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐஸ்வர்யம் ஒரு கெட்டதுன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, ஐஸ்வர்யம் நல்லது. ஏன் நல்லதுன்னா, அது நமக்கு ஒரு கனத்தை கொடுக்குது. பாருங்க, ஒரு கௌரவத்தை கொடுக்குது. நீங்க ஒரு நல்ல கார்ல இறங்கி போகும் பொழுது மற்றவங்க உங்களை மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஒரு நல்ல வீட்டுல இருக்கும் பொழுது ஜனங்கள் அந்த வீடையும் உங்களையும் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு உங்களை குறிச்சு ஒரு நல்ல கௌரவம் வருது. ஐயா சார் அப்படின்னு பேசுறாங்க, வாங்க மேடம் அப்படின்னு பேசுறாங்க. ஏன் அப்படி பேசுறாங்க? அதுக்கு ஒரு கௌரவம் இருக்குது. என்ன பாருங்க, அதுக்காக தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ வெறும் கையன்னா வெத்தனா இருக்காத. ஏன் அப்படி நீ இருந்தீன்னா உன்னை யாருமே இந்த உலகத்துல மதிக்க மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஏன் காசோட வாராருன்னா, ஒரு கௌரவம் அவனுக்கு. அவங்ககிட்ட காசு கையில இருக்குன்னா அவனை மதிப்பாங்க யாருமே. இன்னைக்கு பாருங்க, இந்த உலகத்துல கூட சல்லி உள்ள மனுஷனை நிறைய மக்கள் மதிக்கிறாங்க. ஒரு 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 ஸ்தானத்துக்கு நாங்க போனோம்னு சொன்னா, ஒரு திருமண வீட்டுக்கு போகணும்னு சொன்னா, அந்த இடங்கள் எல்லாம் போகும் பொழுது ஜனங்கள் என்ன செய்றாங்க? மதிக்கிறாங்க. யாரை மதிக்கிறாங்க? பணம் இருக்கிற மனுஷனுக்கு ஒரு கனம் கிடைக்குது. அதுதான் வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மனுஷனுக்கு கொடுக்குறார். ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனுக்கு என்னத்தை கொண்டாடுது? கனத்தை கொண்டாடுது. அன்னைக்கு சொல்லுவாங்க, பணம் என்ன பெருசா கனம் பண்ண? அதெல்லாம் கிடையாது. இல்ல, பணம் உள்ளவனுக்கு கனம் இருக்கு, பணம் இல்லாதவனுக்கு கன ஈனம் இருக்குது. ஆகியனால எனக்கு பிரியமானவர்களே, கடவுள் அவங்களை ஏன் அப்படி கொண்டாடுறாருன்னா ஒரு நோக்கத்தோட. அப்ப இன்னொரு காரியம் என்னன்னா, ஒண்ணு கனம், அவனுக்கு கனம். ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு? ஆண்டவர் ஏன் அவங்ககிட்ட தங்கெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாரு, அவங்களுடைய சம்பளத்தெல்லாம் ஏன் எடுத்துட்டு வர சொன்னாருன்னா நோக்கத்தோடு. நம்ம கடவுளுடைய சித்தம் என்ன தெரியுமா? நம்ம ஐஸ்வர்யமா இருப்பது. ஆனா அந்த ஐஸ்வர்யமா இருப்பதுக்கு ஒரு நோக்கத்தையும் கூட கடவுள் வச்சிருக்க சித்தமா. இன்னொரு சித்தம் என்னன்னா, ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது அப்படி சித்தம் மட்டும் இல்ல, அந்த ஐஸ்வர்யத்தை கொடுப்பதுக்கு இன்னொரு சித்தம் இருக்கு. என்னன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவாலயத்தை நீங்க போய் கட்டணும். பாருங்க, அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, ஒரு பெரிய வேலை ஒண்ணு இருக்குது செய்யறதுக்கு. ஏன் இவ்வளவு பணத்தை கடவுள் கொடுத்திருக்கிறாரு, ஏன் இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை கடவுள் கொடுத்திருக்காருன்னு சொன்னா, ஒரு பெரிய வேலை, ஒரு திட்டம், ஒரு நோக்கம். இன்னைக்கு கடவுள் நம்மை ஐஸ்வர்யமான இருக்கும்படியாக சித்தம் கொள்ளுகிறார். ஏன்னா நம்ம வைத்து ஒரு இன்னொரு சித்தம் அவருக்கு இருக்கு செய்ய. என்ன அந்த சித்தம்னு சொன்னா, பாருங்க, மோசைக்கு ஒரு நேரம் தேவைப்படுகிறது என்னன்னா, கடவுளுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டணும், கடவுளுக்கு ஒரு கடவுளுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும், கடவுளுடைய ஒரு காரியத்தை, பெரிய காரியம் செய்யணும். அதுக்கு தங்கம் தேவையா இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், கடவுள் ஏன் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாருன்னா, சம்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் இதெல்லாம் கடவுள் ஏன் கொடுக்கிறாருன்னா ஒரு நோக்கத்தோடு கொடுக்கிறார். என்ன நோக்கம்? இந்த உலகத்துல கடவுளுக்காக நிறைய காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது. நமக்கு ஐஸ்வர்யம் நல்லது. ஏன் ஐஸ்வர்யம் நல்லதா இருக்குன்னா,
அதை வச்சு நம்ம கடவுளோட ராஜ்யத்தை கட்டலாம். அன்னைக்கு மோசே கூடாக அந்த பலிபீடங்களை கட்டினாங்க, மோசே கூடாக கூடாரங்களை கட்டினாங்க. ஆசாரிப்பு கூடாரங்களை மோசே கூடாக கட்டப்பட்டது. அதெல்லாம் எதனால கட்டப்பட்டது? இந்த தங்கத்தை வச்சு கட்டப்பட்டது. அந்த தங்கத்தை கொண்டாந்து அவங்க இடையில என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை செஞ்சு அதை கடவுள்னு வணங்கினாங்க. அந்த தப்பு. ஐஸ்வர்யத்தை தப்பான விதத்துல பயன்படுத்தினா தப்பு. ஆனா ஐஸ்வர்யத்தை சரியான நேரத்துல சரியான வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தினா அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு செழிப்பு தப்பு கிடையாது, செழிப்பை பயன்படுத்துற விதத்துல தப்பு இருக்கலாம். செழிப்பு தப்பு கிடையாது, தங்கம் தப்பு கிடையாது, பணம் தப்பு கிடையாது. அதே மாதிரி செழிப்பான காரியங்கள்லாம் தப்பு கிடையாது. அதை பயன்படுத்துகிற மனுஷன் எதுக்காக அதை பயன்படுத்துகிறோன்னா அங்கதான் தப்பு கிடைக்குது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களை ரொம்ப உங்களுக்கு அன்பா சொல்லுகிறேன். ஆண்டவருடைய சித்தம் என்னது? நம்ம ஐஸ்வர்யமா வாழ்வது. ஐஸ்வர்யத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்கு ஏன் கொடுக்கிறாரு? வேதாகமம் சொல்லுகிறது, உன் பாத்திரம் நிரம்பி வழியும், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். தாவீதை கடவுள் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். ஒரு மாட்டு தொழுவத்துல சாணி அள்ளிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை எடுத்து கடவுள் புகழும் கீர்த்தியும் புகழுமாய் மாற்றி பல லட்சம் கோடிக்கணக்கான தங்கங்களை கொடுத்து கடவுள் ஒரு பெரிய மனுஷனை ஆக்குறாரு. என்னத்துக்காக ஆக்குறாரு? ஒரு நாள் வருகிறது, தன்னுடைய மகன் கடவுளுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட போகிறான். யார் பணம் கொடுக்க போறது? இந்த ஏழை, இந்த ஒண்ணு இல்லாதவன். இவனை கடவுள் மேன்மையாக்கி வச்சிருக்கார். கடவுள் இவனுக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்தாரு? ஒரு திட்டத்தோடு கொடுத்தார், ஒரு நோக்கத்தோடு கொடுத்தார், கடவுளுடைய சித்தத்துக்காக கொடுத்தார். என்ன சித்தம்? அவன் கடவுளுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது மக்கள் எல்லாரும் கொடுத்ததை விட அவன் பல மடங்கு அதிகமாய் கடவுளுக்கு கொடுக்குறான். எனக்கு பிரியமானவங்களே, கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? கடவுளுடைய பிள்ளைங்க ஐஸ்வர்யமா வாழணும். கடவுளுடைய ஜனங்க ஏழ்மையில வறுமையில இல்லாமையில தரித்திரத்துல வாழவே கூடாது. ஏன்னா அது ஒரு சாபம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இதுல அடிமைத்தனமா இருந்தாங்க. கடவுள் விடுதலைச்சார். ரெண்டாவது என்ன கொடுத்தாரு? ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம். நீங்க ஐஸ்வர்யமா இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். உங்களுக்கான ஜெபம் பண்றேன். அன்பின் எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய சித்தங்கத்தாவே நாங்கள் ஐஸ்வர்யமாய் வாழ்வது. நீர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தீர், ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தீர். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது மட்டும் கிடையாது, ஐஸ்வர்யத்தை பெற்று வாழ வேண்டும். ஆண்டவரே, நீர் அதை இந்த காலையில இந்த நேரத்தில் உம்முடைய ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வார்த்தை ஜீவனும் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அடிமைத்தனங்கள் உடைக்கப்படட்டும், வறுமை என்கிறது சங்கிலி உடைக்கப்படட்டும், தரித்திரியங்கள் உடைக்கப்படட்டும், கடன் பாரங்கள் கடன் கஷ்டங்கள் வாழ்வை விட்டு நீங்கட்டும், ஜெயம் நல்ல பொருளாதார செழிப்பு உண்டாகட்டும். யாரெல்லாம் இதை நம்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே காரியங்களும் உடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், கேட்டவர்களும் உடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.